தொடர்ந்து நம்முடைய சீர்காழி கோ. சிவசிதம்பரம் ஐயா அவர்களை நம்முடைய பொள்ளாச்சி ஆயிர வைசியர் இளைஞர் சங்கம் மற்றும் பொள்ளாச்சி ஆயிர வைசியர் ட்ரஸ்ட் இணைந்து சிறப்பிக்கிறார்கள். அன்னாருக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசை வழங்கி அன்னாருக்கு வெள்ளியிலான வேல் நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. நீங்கள் எல்லாம் ஒரு சிறப்பானதொரு கைதட்டலை வழங்கி, அவங்க வெள்ளியில வேல் கொடுக்குறாங்க, நம்ம கையாவது தட்டுவோம். தட்டி சிறப்பானதொரு பாராட்டை தெரிவிக்கும்படி அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வீரவேல் வீரவேல் வீரவேல். தொடர்ந்து அன்னாரை சிறப்பிக்கும் விதமாக ஆயிர வைசியர் டிவி நிறுவனர்கள் திரு கமலக்கண்ணன் மற்றும் கிருஷ்ணகுமார் அவர்கள் பொன்னாடை போத்தி நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அப்புறம் நானு வந்தாரை வாழ வைப்பது மட்டுமல்ல கோவை பொள்ளாச்சி, வெளியிலிருந்து வந்தோரையும் இந்த நிகழ்வில் இணைத்துக் கொள்வது நமக்கு சிறப்பு. அரசு போக்குவரத்து கழகத்தை சார்ந்த திரு ரவி ஐயா அவர்கள் சீர்காழி கோ. சிவசிதம்பரம் ஐயா அவர்களுக்கு நண்பர். அவர் ஒரு பொன்னாடை போத்துவதற்காக ஆசைப்படுகிறார். அந்த நிகழ்வு மட்டும், மற்றவர்கள் 3 மணிக்கு மேல் சிறப்புகளை செய்யலாம். ஐயா அவர்கள் போன வாரம் ஃப்ளெக்ஸ் வைக்கும்போது வந்து பார்த்தாரு, எப்போ வருவாருங்கன்னு கேட்டு அப்பயே ஒரு சந்தோஷம் அவர் மூஞ்சில். கண்டிப்பாக நான் வந்து பார்ப்பாருங்க அப்படின்னாரு. ஐயா அவர்கள் நன்றி. சென்னையை சார்ந்த கோதை நாயகி ஃபேமிலியின் சார்பாக அரவிந்த் அவர்கள் செயலாளராக பதவியேற்றிருக்கக்கூடிய ஆயிர வைசியர் இளைஞர் சங்கத்தின் கௌரவ செயலாளர் திரு விஜயகுமார் அவர்கள் நம்முடைய சிவசிதம்பரம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஐம்பெரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாவட்ட தலைவர், அறக்காவலர் குழு உறுப்பினர் மற்றும் சீர்காழி கோவிந்தனுடைய புதல்வர் பத்மஸ்ரீ அவர்களுக்கும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். பிப்ரவரி 1986ஆம் ஆண்டு கரூர் மாநகரம் பூவை மாநகரில் சிவன் கோயில் கட்டுவதற்காக நம்ம பாடகர் பத்மஸ்ரீ அவர்கள் சிவசிதம்பரம் ஐயா அவர்கள் தந்தை மிகப்பெரிய ஒரு கலை நிகழ்ச்சி நிறுத்தி அந்த சிவன் கோயிலுக்கு மிகப்பெரிய பொருள் உதவியை அளித்து சிவன் கோயில் இன்றும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது நான் பொள்ளாச்சி ஆயிர வைசியர் இளைஞர் சங்க தலைவராக இருந்தேன் 1986ஆம் வருடம். அப்பொழுது ரயில் நிலையத்திலேயே வரவேற்பு அளித்து அவருக்கு பொன்னாடிலாம் போற்றி மிகவும் கௌரவப்படுத்தினேன். இன்னொன்று முக்கியமாக சொல்கிறது என்னவென்றால், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நெருங்கிய நண்பர் சீர்காழி கோவிந்தன் அவர்கள், மணிமொழியன், விருதை சண்முகம், கணேசன், முக்கியமான ஆயிர வைசியர் பெருமக்கள்லாம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே எம்ஜிஆரை சந்தித்து சீர்காழி கோவிந்தன் முயற்சியால் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு என்ற பிரிவினை ஏற்படுத்தி இன்று அனைத்து சமூக மக்களும் வேலைவாய்ப்பு, தொழில், கல்வி உதவியில் பெறுவதற்கு முக்கிய காரணம் டாக்டர் சீர்காழி கோவிந்தன் என்பதை மறக்க முடியாது. தயவுசெய்து அனைவரும் ஒரு கரவொலிக்கு மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். அவரை பாராட்டி இன்று நான் பொள்ளாச்சியில்
இருக்கிறேன் என்றால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வயது வரம்பு கிடையாது. 39 வயசில் தான் நான் வேலைக்கே சேர்ந்தேன். காரணம் அவருடைய தந்தை தான். அது அப்போ மட்டும் பேக்வேர்டு ஆக்கலைன்னா என் நிலைமையே வேறு மாதிரி ஆயிருக்கு. நான் பொள்ளாச்சி வந்து 32 வருஷம் ஆச்சு. அதனால் அவர் பாராட்டு போல இந்த சின்ன பொன்னாடியை உங்கள் சார்பாக செலுத்துகிறேன். அடுத்ததாக தொடர்ந்து சென்னை ஆனந்த் கோதைநாயகி ஃபேமிலியின் சார்பாக அரவிந்த் அவர்கள் நம்முடைய சிவசிதம்பரம் ஐயா அவர்களுக்கு சந்தனமாலையும் பொன்னாடையும் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். தொடர்ந்து சென்னை ஆனந்த் கோதைநாயகி குடும்பத்தை சார்ந்தவர்கள் பொன்னாடையும் சந்தனமாலையும் அணிவித்து ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். தொடர்ந்து தொழிலதிபர் பொள்ளாச்சியை சார்ந்த கல்யாண்குமார் அவர்களும் RS செந்தில் அவர்களும் ஐயா அவர்களுக்கு நம்முடைய குலதெய்வமான ராஜராஜேஸ்வரியின் திருவுருவப் படத்தை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு செய்பவர்கள் தயவு கூர்ந்து இன்னும் தலைமை உரை, விழா, சிறப்புரைகள், வாழ்த்துறைகள் எல்லாம் இருக்கிறது. அதற்கு பின்னிட்டு சிறப்பு செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தயவு கூர்ந்து இருக்கையில் அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து பொள்ளாச்சியை சார்ந்த யோகானந்த் உஷா அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். தொடர்ந்து பொள்ளாச்சி ஆயிர வைசியர் வட்டார சங்கத்தின் சார்பாக ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். தொடர்ந்து என்ஜினியர் முத்துக்குமார் அவர்களின் குடும்பத்தார் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். கோவை மாவட்ட ஆயிர வைசியர் சங்கத்தின் சார்பாக ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது. சோழியர் பிரிவை சார்ந்த உறுப்பினர்களும் அங்கத்தினர்களும் ஐயா அவர்களுக்கு பொன்னாடையை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். தொடர்ந்து பொள்ளாச்சி ஆயிர வைசியர் வட்டார சங்கம் நிர்வாகிகள், தலைவர், உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். கொஞ்சம் தள்ளிக்கும் ஐயா, ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சு. கால்வலி அவர் கால் வலிக்குதுங்கிறாரு. ஐயா, கொஞ்சம் விரைவாக உங்களுடைய பொன்னாடிகளை போத்தி ஐயா அவர்களை சிறப்பு செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து அவருக்கும் டயர்ட் ஆகுது, ப்ளீஸ். தொடர்ந்து என்ஜினியர் முத்துக்குமார் ஐயா அவர்களின் குடும்பத்தார் ஐயா சிவசிதம்பரம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடையை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். இத்துடன் பொன்னாடை போர்த்தும் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நிகழ்வுக்கு பின்னிட்டு
சுய படம் எடுத்துக்கொள்ளும் நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அனைவரும் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்து கொள்ளலாம். தொடர்ந்து வாழ்த்துரை வழங்குவதற்காக திரு RDS தனபால் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து வாழ்த்துரை வழங்குவதற்காக கோவை மாவட்ட சோழியர் பிரிவை சார்ந்த ஐயா ஏ ராஜு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய கூட்டத்தின் தலைவர் அவர்களே, சென்னையிலிருந்து இங்கு வந்திருக்கின்ற நம்முடைய சிவசிதம்பரம் அவர்களே, நம்முடைய மாவட்ட தலைவர் முத்து பழனிசாமி அவர்களே, சென்னையிலிருந்து வந்திருக்கின்ற ஏபி அசோக்குமார் அவர்களே. ஏபி அசோக்குமாரை பொறுத்தவரையில் அவர் நெருஞ்சிப்பேட்டை மடத்தினுடைய அறங்காவலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இடையில் மனமாச்சரியங்களுக்காக அவர் தன்னுடைய அறங்காவலர் பொறுப்பினை ராஜினாமா செய்துள்ளார். அப்படி அவர் செய்தது அவ்வளவு சரியானது அல்ல. ஏனென்றால் அவர் இருந்து அந்த அறங்காவலர் குழுவிலே இருந்து தன்னுடைய கருத்தினை பதிவு செய்து அவர் தன்னுடைய கருத்தினை அவர் பதிவு செய்திருக்க வேண்டும். அவர் உள்ளே இருந்தே போராடி இருக்க வேண்டும். உடனடியாக அவர் ராஜினாமா செய்தது அவ்வளவு சரியான செயல் அல்ல. ஆக இந்த சங்கத்தினுடைய புதிய நிர்வாகத்தை மனமாற பாராட்டுகிறேன். இந்த சங்கத்தினுடைய தலைவராக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கமலக்கண்ணன் அவர்களையும் மற்ற பொதுச் செயலாளர், பொருளாளர் போன்ற அனைத்து நிர்வாகிகளையும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக பாராட்டுகிறோம். இந்த எங்களுடைய சங்கத்தின் தலைவராக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கே சொக்கன் அவர்களையும் பாராட்டுகிறோம். எங்களுடைய சங்கத்தின் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சொந்தங்களையும் ஆயிர வைசிய பெருமக்களையும் அனைவரையும் வருகவரென வரவேற்பதோடு எங்கள் சங்கத்தின் சார்பாக அவர்கள் அனைவரையும் வருகவரென வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். நம்முடைய சங்கத்தின் பொருளாளர் செல்வகுமார் அவர்களின் குடும்பத்தார் பொன்னுசாமி மற்றும் அவர்களுடைய அண்ணா செந்தில்குமார் அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி சிறப்பு செய்கிறார்கள். தொடர்ந்து வாழ்த்துரை வழங்குவதற்காக RDS தனபால் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் நம்ம சமயபுர மக்கள் அனைவர்களும் வருகொண்டு வரவேற்கிறேன். இந்த ஐம்பெரும் விழா சிறப்பாக நம்ம பொள்ளாச்சி ஆயுர்வேத சங்கம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. நான் ஒவ்வொரு வருடமும் எங்கள் உடுமலைப்பேட்டை சமயபுர சங்கத்துக்கு அழைப்பு விடுப்பார்கள். நாங்கள் எங்கள் நிர்வாகி அனைவரும் கலந்து கொண்டு ஒவ்வொரு தடவும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கண்கூடி பார்க்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் அவங்க பண்ணுறது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. எந்த ஒரு நிகழ்வும் பார்த்திங்கன்னா இந்த ஜாதக பரிவர்த்தனை மற்ற கவுண்டர்மாரில் நடத்துவாங்க. நம்ம சமூகத்தில் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ஆயுர்வேத சங்கம் பார்த்திங்கன்னா சிறப்பாக அது கைவிடாமல் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களும்
இப்போ இருக்கிற வந்திருக்கும் தலைவர்களுக்கும் சிறப்பாக பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதொரு வாழ்த்துரை வழங்கிய ஐயா RDS தனபால் அவர்களுக்கு சக்திவேல் அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பிக்கிறார்கள். தயவு கூர்ந்து அவையோர் அனைவரும் அமைதி காத்து விழா சிறப்புடன் நடைபெற ஒத்துழைப்பு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா தான் இங்கே என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்கும். இப்போ இல்லை, வைசியர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகளுக்கு பொள்ளாச்சி ஆயிர வைசியர் நல சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் சிறப்பு செய்கிறார்கள். பொள்ளாச்சி ஆயிர வைசியர் நல சங்கத்தின் சார்பாக பொள்ளாச்சி ஆயிர வைசியர் சங்கத்தின் தலைவர் திரு கமலக்கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி சிறப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து பொள்ளாச்சி ஆயிர வைசியர் சங்கத்தின் செயலாளர் RKD செந்தில்குமார் அவர்களுக்கு பொள்ளாச்சி ஆயிர வைசியர் நல சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து பொள்ளாச்சி ஆயிர வைசியர் சங்கத்தின் பொருளாளர் P செல்வகுமார் அவர்களுக்கு ஆயிர வைசியர் நல சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. சங்கத்தின் செயல் தலைவர் திரு கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு பொள்ளாச்சி ஆயிர வைசியர் நல சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து வாழ்த்துரை வழங்குவதற்காக எங்களுடைய கல்வி தந்தை வாழும் வள்ளல் ஐயா திரு AP அசோக்குமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஒவ்வொரு விழாவிலும் ஐயாவை பற்றின சிறப்புகளை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்துள்ளோம். அப்போதெல்லாம் அவர் சொல்லுவார், நீ ரொம்ப அதிகமாக பேசிட்ட அப்படின்னு. அதனால் இன்னைக்கு நான் அதிகமாக பேசாமல் ஐயாவை நேரடியாக அழைக்கிறேன். திரு AP அசோக்குமார் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். பொள்ளாச்சி ஆயிர வைசிய இளைஞர் சங்கம், ஆயிர வைசியர் ட்ரஸ்ட், ஆயிர வைசியர் டிவி இணைந்து வழங்கும் 9ஆம் ஆண்டு விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி. இங்கு வந்துள்ள சமூக மக்கள், எனது சகோதர சகோதரிகளுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எனது நண்பர்கள் நிர்வாகிகளுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது, சின்ன வயசில் எங்கள் அப்பா சொன்னது 2 விஷயம் சொல்லியிருக்காரு. ஒன்று, சீர்காழி ஐயா வந்து நம்ம கம்யூனிட்டி டான்னு சொல்லியிருக்காரு. அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு. அடுத்தது ஒன்று சொன்னார், பெரும்பகுதி நான் பார்த்தேன், எங்கேயுமே நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்றாங்கடா, எல்லாமே சைவமாக தான் இருக்காங்க. இது 2 விஷயம் அவர் சொன்னார். அப்போ எனக்கு மனசில் பதிஞ்சது. இன்றைக்கி இறைவன் வந்து அவர் கூடயே மேடையில் உட்கார்ற சந்தர்ப்பத்தை 2வது முறை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. கலைமாமணி ஐயா பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய ஆன்மாவே இசையில் இருக்கவங்க. அவங்கள நம்ம போய் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவருடைய இசை கச்சேரி, நான் காலையில் நடைப்பயிற்சி போக சொல்ல பழைய பாடல்கள்லாம் கேட்டு போவேன். அப்போ சீர்காழி ஐயானுடைய பாடல்கள் எத்தனை ஆண்டு கழித்து இப்போ கேட்டாலும்
அதில் ஏன்னா மற்றவங்களாம் பாடியிருக்காங்க, ஆனால் சீர்காழி ஐயா பாடினது மேக்சிமம் தத்துவ பாடல்கள், உணர்ச்சிகரமான பாடல். இதே உலகம் சுற்றும் வாலிபனில் 1000 பேர் பாடினாங்க. டைட்டில் சாங் அடித்தார், நமது வெற்றியினால் சரித்திரம் சொல்லன்னு நம்ம சீர்காழி ஐயா. அவர் வந்து நம்மளுடைய சமுதாயத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய சொத்து. அவருக்கு அவருடைய மகன்கிட்ட சொல்கிறேன், அவர் உங்கள் சமுதாயத்துக்கு எம்பிசி வாங்கி கொடுத்தாரு. அதை இன்றைக்கி எல்லா மக்களும் அதை அனுபவிக்கிறாங்க. ஏன்னா எம்பிசின்றது பெரிய விஷயம், பெரிய பெரிய விஷயம். அதை சாதிச்ச அவருக்கு இன்றைக்கி அந்தந்த பகுதியில் இருக்கவங்க மேக்சிமம் வந்து சோழி செட்டியார்ன்ற சர்டிஃபிகேட் வச்சு பசங்க படிக்கிறதுக்கு, வேலைக்கு, எல்லாத்துக்குமே கிடைக்குது. அடுத்தது ஏன் பதவி விட்டு போயிட்டேன்னு ஒருத்தர் கேட்டார், இருந்து பண்ண வேண்டியதான்னு. அறிஞர் அண்ணா சொன்னார், பதவின்றது தோளில் போகிற துண்டு, கொள்கைன்றது இடுப்பில் கட்டுற வேஷ்டி. துண்டை எப்போனா போட்டலாம், கொள்கையை விட்டு கொடுக்கக்கூடாது. அதனால தான் நான் ரிசைன் பண்ணேன். அதனால் அதுக்கு மேற்கொண்டு நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. இந்த சமீப காலமாக நான் வந்து எந்த சங்க நிகழ்ச்சியில் இதில் கலந்துக்கிறது இல்லை. இதுலேயும் நான் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணேன். ஆனால் இங்கே இருக்கவங்க வந்து அவசியம் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு சீர்காழி சிவசிதம்பரம் ஐயா கூட உட்காரணுன்னு ஒரு ஆசை. அது ஏற்கனவே ஒரு சரியாக அமையல. சென்னையில் ஒரு மீட்டிங்கில் இங்கே முழுமையாக அமைஞ்சுது. இப்போ நானும் சொல்லிக்கலாம், அவர் என்னுடைய நண்பர்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிக்கலாம். நான் அது ஒரு பெரிய விஷயம். அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பொள்ளாச்சி ஆயிர வைசிய சங்கத்துக்கு அதனுடைய தொடர்பு எனக்கு என்றைக்கும் எனக்கு நீடிக்கும். நான் எப்போவும் உங்களோட இருக்கேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம். இந்த சங்கத்தினுடைய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சங்கத்தின் தலைவர் கமலக்கண்ணன் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் தலைவர் கே சொக்கன் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். கமல்கண்ணன், கமல்கண்ணன் எங்கிருந்தாலும் ஸ்டேஜுக்கு உடனே வரவும். சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர், அவர் பேர் என்ன? ஆர்கேடி செல்வகுமார் அவர்களுக்கு, செந்தில்குமார், இந்த பொள்ளாச்சி சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆர்கேடி செந்தில்குமார் அவர்களுக்கு எங்களுடைய சாபக தலைவர், சரி விட அவரே போட்டார், இந்த சங்கத்தினுடைய பொருளாளர் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தினுடைய தலைவர் கே சொக்கன் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். மரியாதைக்குரிய ஏபி அசோக்குமார் அவர்கள், பதவி என்பது துண்டு, கொள்கை என்பது வேஷ்டி என்று கூறினார். உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த பதவியிலிருந்து விலகி தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிப்பது என்பது வேறு. இந்த சங்கத்தை அவர் பதவியிலேயே இருந்து கொண்டு அங்கே இருந்து தன்னுடைய கொள்கையை நம்முடைய பழனி சங்கத்தை சார்ந்த உமாபதி அவர்கள் பழனி திருக்கோவிலின் பிரசாதத்தை நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்களுக்கு வழங்குகிறார்கள்.
நம்ம உணவு கூடத்தில் வந்து பல்வேறு நிறுவனங்களை சார்ந்த அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு, அதாவது கடை போட்டிருக்கிறாங்க. தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு இங்கே வலியுறுத்த விரும்பலை. உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் நம்மளுடைய சமுதாய மக்களிடம் வாங்கி நீங்களும் உயருங்கள், அவர்களையும் உயர்த்த செய்யுங்கள். மேலே நாகா ஃபுட்ஸில் ஒரு பேக் 250 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 6 அரை கிலோ பொருட்கள் போட்டிருக்காங்க. போகிறவங்க எல்லாரும் கட்டாயம் ஒவ்வொரு பை வாங்கிட்டு போகணும். நான் வெளியில் நின்று செக் பண்ணுவேன். அதே மாதிரி ஸ்வீட்ஸ் போட்டிருக்காங்க, நகைக்கடை போட்டிருக்காங்க, தொழில் உங்களுக்கு தேவையான கருவிகள் சார்ந்த ஒரு நிறுவனம் வந்து நம்ம இனத்தை சார்ந்தவர்கள் தான் போட்டிருக்காங்க. தயவு கூர்ந்து உண்மையாகவே சொல்கிறேன், பல சாதியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய சாதிக்காரர்களை எந்த இடத்துலையும் விட மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 ரூபாய்க்கு பொருள் தருவான். அது ஒரு முஸ்லீமுக்கு வாழ்வாதாரமே இருக்காதுங்க, உண்மையிலே எதுவுமே இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஆனால் 5 ரூபாய்க்கு ஒரு கறி கடைக்கு போனால் 2 எலும்பு துண்டு அவங்களால வாங்கிட்டு வந்து சமைக்க முடியும். நம்ம ஆட்கள் யாராவது கொடுப்பாங்களா? தயவு கூர்ந்து ஒவ்வொரு நம்மளுடைய அங்கத்தை சார்ந்தவர்களும் நம்மளுடைய அங்கத்தில் எந்த விதமான தொழில்களை செய்கிறார்களோ உங்களுடைய தேவைக்கு ஏற்ப அனைத்து தொழில்களும் நம்மளுடைய சமுதாயத்தாரால் செய்து வரப்படுகிறது. அவர்களுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி நிறுவனங்களை சேர்ந்து தேடி பொருட்களை வாங்கி நாமும் உயர்வோம், நம்மை சார்ந்தவர்களையும் உயர்த்துவோம். தொடர்ந்து பாலமுருகன் அவர்களுடைய தகப்பனார் 2 வார்த்தைகளை வாழ்த்துறையாக வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். விழா தலைவர் அவர்களே, சங்க நிர்வாகிகளே, ஆயிரவசிய பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இளைஞர் சங்கம் அண்ட் ட்ரஸ்ட் சாதித்தது என்ன. ஜாதக பரிவர்த்தனையில் கண்ணையை போன்ற கனியை தேர்ந்தெடுத்து தரும் தலைவர் கமல் அவர்களே, இமயந்துடும் சிகரத்தை வென்ற இமயவர்வன், சாதனை மன்னன், சரித்திர நாயகன், சாணக்கியன், சேரன் செங்குட்டுவனை போன்ற ட்ரஸ்டின் தலைவர் சபரி அவர்களே, மதுரை சங்கம் வளர்த்த தமிழர் பாண்டியன் போன்று நமது 1000 வயசு சங்கத்தை வளர்த்த கிருஷ்ணகுமார் அவர்களே, இவர்களுக்கு உறுதுணையாக தூண்கள் போன்று இருக்கும் சங்க உறுப்பினர்களே, நன்கொடை கொடுத்த நல்ல உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இதயங்கணித்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1. நமது இளைஞர் சங்கம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போன்று, உலக அதிசயம் தாஜ்மஹாலை போன்று அழகிய திருமண மண்டபத்தை உருவாக்கி ஏழை எளியோருக்கு பயன்பாட்டுக்கு கொடுத்துள்ளீர்கள். இந்த மண்டபத்தை உருவாக்கிய எனது மைத்தனர் கிரி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதக பரிவர்த்தனை மூலம் பல மணமக்களை தேர்வு செய்து கொடுத்துள்ளீர்கள். அழியாத செல்வமாம் கல்வியை கற்பதற்கும் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் மேல்படிக்கு உதவித்தொகையும் விருதுகளும் கொடுத்து உதவியுள்ளீர்கள். மேலும் வருடந்தோறும் ஆருத்ரா தரிசனத்திற்கு சாந்து குடம் எடுத்து குறைந்த செலவில் நிறைந்த பிரசாதம் கொடுத்து சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நம் இன மக்களுக்கு நல்லதொரு அந்தஸ்தை பெற்று தந்துள்ளீர்கள். இதில் பெரும் பங்கு கிருஷ்ணகுமார் குடும்பத்தை சார்ந்தது. இன்னும் அளப்பரியா செயல்களில் ஈடுபட்டு நம் இன மக்களுக்கு பாடுபடும் இளைஞர் சங்கம், இளைஞர் ட்ரஸ்ட் ஆரம்பரம் போன்று ஓங்கி வளர்ந்து உயர்ந்த நிலையடைய வாழ்த்துகிறேன். ஒன்றுபடுவோம், உழைப்போம், உயர்வோம். நன்றி.